ஏன்னா நீத்துக்கும் அது தண்ணி ஊற்றணும். ஆல்வேஸ் ஆஃப் பண்ணி இறக்கி ஒரு 2 minutes கழிச்சு தான் சக்கரை ஆட் பண்ணணும். ஓகே. இது வந்து ஒரு அந்த கீர் கன்சிஸ்டன்சி வரணும். ஆமா. யூஸ்வலா கேரட்ல பண்ணுவோம். பட் திஸ் இஸ் ஒரு வேரியன்ட். ஆமா, கேரட் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை கூட கேரட்ல அந்த மாதிரி கீர் பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ஏன்னா அந்த காய்கறிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கிற காய்கறி. கேரட்லயும் வந்து ஒரு தித்திப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த மஞ்சள் பூசணிக்காய், இந்த மஞ்சள் பூசணிக்காயில வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து அவ்வளவா பயன்படுத்துறது இல்லை இதை. ஏன்னா வந்து அதுல அந்த ஸ்வீட்னஸ் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால நம்ம வந்து எதுல பயன்படுத்தினாலும் அந்த தித்திப்பு இருக்கும். ஸோ அது வந்து சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் அந்த மாதிரி வந்து ஒரு ஈவினிங் குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு ட்ரிங்கா கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும் அண்ட் ஹெல்தியாவும் இருக்கும். This has one medicinal property. They say anxious இருக்காங்க பாருங்க, ரொம்ப ஹைப்பரா. For those people they say மஞ்சள் பூசணிக்காய் is very helpful. Okay. So இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கோம். நம்ம கூட ஓவர் டென்ஷன், ஓவர் ஆங்ஸைட்டி இதெல்லாமே இல்லையா? ஆமா. அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் மாஸ்க் பண்ணிடுவோம் எல்லாமே. சரி. பட் எனிவே எந்த ஒரு விஷயமும் வந்து ஸ்வீட்டா சாப்பிடும்போது அதுல இருக்க அந்த மைனஸ் எல்லாம் கூட பிளஸ் ஆகும். கரெக்ட். ஆமா. கொஞ்சம் வார்ம் ஆயிட்டு ஓகே வில் ஸ்டார்ட் ஆடிங் கண்டென்ஸ் மில்க். ஓகே, இது கூட ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இல்லையா? ஆமா, அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும், கொஞ்சம் திக்னஸ் தான். இதுல வந்து நம்ம அந்த பாதாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து ஆப்ஷனலா இல்ல திக்னஸ் கொடுக்கறத வேணும்னா வெறும் மஞ்சள் பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவும் பாயசம் பண்றதுக்கு பதிலா ஒரு சேஞ்ச். அண்ட் இது ரொம்ப இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். கண்டிப்பா. ஆமா, ஈஸியா அந்த ஒரே ஒரு பீஸ் பாத்தீங்கன்னாலே வந்து 5 ரூபீஸ்க்குலாம் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ ஈஸியா ஒரு 1.5 லிட்டர்ஸ்க்கு ஒரு இது வச்சு பண்ணிடலாம். ஓகே. நிஜமாவே இது பாக்குறதுக்கு வந்து இந்த பாதாம் கீர் மாதிரி இல்லையா? அந்த கலர் எல்லாமே. எக்ஸாக்ட்லி. ஈவன் இந்த ஃப்ளேவர் கூட, அந்த ஸ்மெல் கூட அப்படி இருக்கு. மீடியம் ஹீட்லயே வச்சுக்கலாம், ரொம்ப ஹை வேண்டாம். அந்த கோல்டா சர்வ் பண்ணா இன்னுமே டேஸ்டியா இருக்கும். ஓகே, இது செஞ்சு முடிச்சிட்டு நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு ஜஸ்ட் கெஸ்டோ இல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்து சில் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. சோ இது வந்து 2 வே. இப்போ கொஞ்சம் குளிரா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி டைம்ல நீங்க ஹாட்டா சாப்பிடலாம். சரி. சீசன் மாறும்போது அப்புறம் ரொம்ப ஹாட்டா இருக்கும்போது நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் மசாலா மில்க் மாதிரி தான் இருக்கும். ஓகே. இது வந்து இப்படி தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணுமா இல்ல அடி கொஞ்சம் பெட்டர்? ஏன்னா we addedல நிறைய ingredients. Sometimes the heavy the bottom sink ஆயிடக்கூடாது. ஓகே. So saffron add பண்ணுங்க. குங்குமப்பூ இன்னும் அந்த கலர் தெரியறதுக்காக. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் கூட உங்களுக்கு நல்லா. ஆமா. அண்ட் இன்னொன்னு வந்து அது அந்த மேல மிதக்கும் போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நிறைய வந்து ஃபுட் கலர்ஸ் இருக்கு. அதெல்லாம் விட இது வந்து நேச்சுரல் கலர் இல்லையா? உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, அழகுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்றதை விட இந்த மாதிரி இதெல்லாம் கலருக்காகவே இருக்கிற இயற்கையான விஷயங்கள் அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து உடம்புக்கும் நல்லது, பார்க்கறதுக்கும் அழகா அந்த கலர் இருக்கும். பிரெக்னன்ட் லேடிஸ்க்குலாம் எப்பவுமே பால்லே போட்டு குடிக்காம வித்தியாசமா கூட சாப்பிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி காய்ச்சின பால்ல. ஓகே. ஸோ இப்போ ஐ திங்க் ரொம்ப சீக்கிரம் ஆகும். ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். அண்ட் ஏலக்காய் அவங்கவுங்க எவ்வளோ தே கேன் டேக் த ஸ்ட்ராங் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். லாஸ்ட்ல சுகர் சர்க்கரை. இந்த சூடுலயே அது எப்படி கரைஞ்சு இப்படியே கலந்து விட்டா அந்த சூட்லயே அது அப்படியே மெல்ட் ஆயிடும்.
குங்குமப்பூவே எவ்வளோ எல்லோ கலர் கொடுத்து. ஆமா, அந்த மஞ்சள் பூசணிக்காய் அதோடைய கலரும் எல்லோ கலர். ஆமா, அண்ட் இதுவும் சேர்த்துருக்கோம் நம்ம. I think pretty much the dish is ready. ஓகே, ஸோ ஃபைனல் சர்விங்ல தான் நான் வந்து அந்த ரோஸ்டட் கேஷ்யூஸ் எல்லாம் போட போகிறோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும் நினைக்கிறேன். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு டிவி பார்த்துலே சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சம்டைம்ஸ். எஸ், ஏன்னா பிகாஸ் எப்பவுமே இந்த டீ காஃபி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியா ஹெல்தி ட்ரிங்காகவும் இருக்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஏன்னா இவங்க சொன்னாங்க இந்த சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 2 வகையிலையும் சாப்பிடலாங்கிறதுனால இது எப்பவுமே எல்லா டைம்லையும் எல்லா சீசன்லையும் வந்து ஒரு பெஸ்ட் ட்ரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிடலாம் இப்போ. ஓகே, பிஸ்தாஷியோ எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ரெடி. பார்க்குறதுக்கு வந்து அப்படியே பாதாம் கீர் மாதிரியே இருக்கு. பட் வந்து நிறைய பேருக்கு அது செய்ய தெரியாது. இது பாருங்க எவ்வளோ சிம்பிள் அண்ட் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். இப்போ பாதாம் கூட வந்து ஆப்ஷனல் தான். பால், சர்க்கரை, மஞ்சள் பூசணிக்காய் இது இருந்தால் போதும். அண்ட் நமக்கு தேவையான அந்த கலர் வந்து குங்குமப்பூ இருந்தால் ஓகே, இல்லைனா இதே வந்து ஒரு மஞ்சள் கலர் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்தோம்னா ரெடி. அதெல்லாம் ரெஸ்ட் எல்லாம் நம்ம இஷ்டம். யூ கேன் ஆட் ஜாதிக்காய், இது ஏலக்காய்லாம் ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் எது வேணா. அந்த ஃப்ரைட்டமின்ஸ், அந்த ஃப்ளேவர், வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு வெனிலா எசன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆட் பண்ணோம்னா வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஒரு டிஷ், ஸ்வீட்டான ஒரு கேர் பண்ண முடியுமான்னா கண்டிப்பா பண்ணி காமிச்சிருக்காங்க அவங்க. சூப்பராக இருக்கு மீனா மேடம். ஐ கான் பிலீவ் ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து அந்த மஞ்சள் பூசணிக்காவோட அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லை. இத்தனைக்கும் வந்து நம்ம அதை வந்து வேக வச்சிருக்கோம், ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து அதோடைய அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும்னு சொல்லுவாங்க. சுத்தமா இல்லை, இதெல்லாம் மாஸ்க் பண்ணிடுவோம். அண்ட் பாதாம் வந்து நீங்க அது இருந்து அதை ஊற வச்சு நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப இருக்கும். ஏன்னா அது குடிக்கும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வாயில வந்து அது ஃபுல்லா வந்து அரையாம கொஞ்சம் ஒரு மாதிரி கோஸா அரைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவே பாதாம் கீர் மாதிரி இருக்கு. இதுல வந்து மஞ்சள் பூசணிக்காய் போட்டுக்கோன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க. சூப்பர்வா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஈவினிங்கே ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நிஜமாவே வந்து ரொம்ப ருசியான, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை செஞ்சு காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.